இந்தியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மூடப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கலாம். அந்த ஊர் மக்கள் அதை அதிகமாக பயன்படுத்தாம போயிருக்கலாம். இல்லனா அந்த வழியா எந்த ட்ரெயினும் போகாம இருந்திருக்கலாம். ஆனா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பேகன்குடார் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் 50 வருஷமா மூடி கிடந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஊர்ல இருக்கிற மக்களா இருக்கட்டும், அந்த ஸ்டேஷனுக்கு வேலை பார்க்க வந்த ஸ்டேஷன் மாஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அந்த ஸ்டேஷன்ல பேய் நடமாட்டம் இருக்குன்னு. இந்தியன் ரயில்வேஸோட அஃபிஷியல் ரெக்கார்ட்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டேஷனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு. 5 மணிக்கு மேல அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் சரி, ஆட்டோக்காரங்களும் கார்காரங்களும் யாருமே அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாரத்துல ஒரு நாள் நடுராத்திரியில அந்த ஸ்டேஷன்ல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும்னு சொல்றாங்க. எதுக்காக அந்த ஸ்டேஷனை 50 வருஷமா மூடி வச்சிருந்தாங்க? வாங்க இன்னைக்கு வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வெல்கம் டு குட்டி கதை. 1960களில் சந்தல் பழங்குடிகளோட ராணியா இருந்த லட்சன் குமாரி அவங்க ஊர் மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுலபமா போயிட்டு வர ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்களோட இடத்தையே கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டித்தாங்கன்னு கேக்குறாங்க. பேகன்குடார் அப்படிங்கிற ஏரியா ரொம்பவே ரிமோட்டா இருக்குது. அங்க மக்கள் போக்குவரத்தா இருக்கட்டும், வணிக போக்குவரத்தா இருக்கட்டும் ரொம்பவே கம்மியா இருந்த காரணத்தினால கவர்மெண்ட் அவங்க கேட்டதா மறுத்துடுறாங்க. ஆனா அந்த ராணியா இருக்கட்டும், அந்த ஊர் மக்களா இருக்கட்டும் பல வருஷம் போராடி இந்தியன் கவர்மெண்டோட பர்மிஷனோட அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறாங்க. பல வருஷம் போராடி 1960ல முதல் முறையா அவங்க ஊருக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்தனால அந்த ஊர் மக்கள் அதை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இந்தியன் ரயில்வேஸ் அந்த பேகன்குடார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 4 பேரை வேலைக்கு வைக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் சொன்னதும் நம்ம சென்னை கோயம்புத்தூர் மாதிரி 7-8 பிளாட்ஃபார்ம் கொண்ட ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும்னு நினைக்காதீங்க. பேகன்குடார் ரயில்வே ஸ்டேஷன் வர ட்ரெயினுக்கு ஒரு ட்ராக்கும் போற ட்ரெயினுக்கு ஒரு ட்ராக்கும்னு ரொம்ப சின்னதா கட்டப்பட்டிருந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயினுக்கு மேல அந்த ஸ்டேஷனுக்கு வர்றதே பெரிய விஷயம்னு சொல்றாங்க. சரியா 1967ல அந்த ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்ல ஒரு 20ல இருந்து 25 வயசு ஒரு பொண்ணு வேகமா ஓடுறத அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பாக்குறாரு. பார்த்த அவரு அந்த பொண்ணு யாரையாவது தேடி ஓடி இருக்கலாம்னு சாதாரணமா விட்டுறாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு அடுத்த நாள் நைட்டும் அந்த ட்ராக்ல வேகமா ஓடுறத பாக்குறாரு. அப்பையும் பெருசா எடுத்துக்காம விட்டுறாரு. 3வது நாள் ராத்திரியும் அதே நேரத்துல அந்த பொண்ணு ஓடுறத பாக்குறாரு. என்னன்னு புரியாம வெளியே போய் பாக்குறதுக்குள்ள அந்த பொண்ணு ஓடி போயிடுது. 4வது நாள் அது என்னன்னு தெரிஞ்சுக்க அதே நேரத்துல அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வெளியே வந்து நிக்கிறாரு. அதே சமயத்துல அந்த ஸ்டேஷனை கடந்து ஒரு ட்ரெயின் வேகமா போயிட்டு இருந்துச்சு. அதே பொண்ணு அந்த ட்ரெயின் கூடயே வேகமா ஓடி போய் அந்த ட்ரெயின்ல விழுக பார்த்தா. பதறி போன இவரு அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பார்க்கும்போதுதான் பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த ட்ரெயின் அந்த பொண்ணு உடம்புக்குள்ள பூந்து வெளியே போயிட்டு இருந்துச்சு. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகாம அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் நடந்து போயிட்டு இருந்தா. அப்பதான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு புரியுது இது பொண்ணு இல்ல ஒரு பேயின்னு. இத பத்தி அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்றாரு. ஆனா யாருமே இவரை நம்பல. அடுத்த வாரமும் அந்த பொண்ணு ஓடுறத பாக்குறாரு. ஒவ்வொரு முறையும் அந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்ல முயற்சி பண்ணும்போது யாருமே இவரை நம்பல. சில நாட்கள் கழித்து அவரும் சரி அவர் குடும்பமும் சரி அவர் தங்கியிருந்த ரயில்வே குவார்டர்ஸ்ல இறந்து போயிடுறாங்க. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்தியன் ரயில்வே வேற ஒரு ஸ்டேஷன் மாஸ்டரை அப்பாயிண்ட் பண்றாங்க. அவரும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு பொண்ணு ஓடுறத பாக்குறாரு. இதை பார்த்த அவரு இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட எனக்கு வேற இடம் மாத்தி கொடுங்கன்னு கேக்குறாரு. அது மறுக்கப்பட்டனால அவர் தன்னோட வேலையை விட்டே போயிடுறாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு இந்தியன் ரயில்வே வேலையே விட்டுட்டு போறாருன்னா அவர் எப்படி ஒரு சம்பவத்தை பார்த்திருப்பாருன்னு. 3வதா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு. அவரும் அதே மாதிரி அதே நேரத்துல அதே ராத்திரியில அந்த பொண்ணு ஓடுறத பாக்குறாரு. அதனால அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களே மொத்தமா சேர்ந்து அந்த ஸ்டேஷனை யூஸ் பண்றதை நிறுத்திட்டாங்க. இத பத்தி அந்த ஊர் மக்கள் கிட்ட விசாரிச்சு பார்த்ததுல என்ன சொல்றாங்கன்னா, சில வருஷங்கள் முன்னாடி அதே பேகன்குடார் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு எல்லார் முன்னாடியும் ஒரு ட்ரெயின்ல விழுந்து தற்கொலை பண்ணிச்சுன்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்தையும் அங்க வேலை பார்க்க வந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்ற சம்பவத்தையும் ஒன்னா சேர்த்து
அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்ட பொண்ணு தான் இன்னும் பேகன்கூடா ரயில்வே ஸ்டேஷன்ல ஆவியா சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அந்த ஸ்டேஷனை அந்த ஊர் மக்கள் யாருமே பயன்படுத்துறது இல்ல. இந்தியன் ரயில்வேஸும் அங்க ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டும் எந்த மக்களும் வர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கல. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேஷனுக்கு யார ஸ்டேஷன் மாஸ்டரா போட்டாலும் பயத்துல அவங்க கவர்மெண்ட் வேலையே வேணான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி வேலை பார்க்கறதுக்கும் அந்த இடத்த மெயின்டைன் பண்றதுக்கும் யாருமே வரமாட்டாங்க. அதே மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு பல வருஷம் போராடின மக்களே இந்த ஸ்டேஷன் வேணான்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்டும் வேற வழியே தெரியாம இந்த ஸ்டேஷனை மூடுறாங்க. அவங்க ரெக்கார்ட்ஸ்ல இந்த ஸ்டேஷன்ல சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு மென்ஷன் பண்ணி இந்த ஸ்டேஷனை மூடி வைக்கிறாங்க. சரியா அந்த ஸ்டேஷன் மூடி 50 வருஷம் கழிச்சு இப்ப கரண்டா வெஸ்ட் பெங்காலுக்கு சிஎம்மா இருக்கிற மம்தா பானர்ஜி அப்போ ரயில்வே மினிஸ்டரா இருந்தாங்க. அவங்க அந்த ஸ்டேஷனை திறக்கணும்னு ஒரு முடிவு பண்றாங்க. பொதுவா மம்தா பானர்ஜி எந்தவித பேய் நம்பிக்கையும் சாமி நம்பிக்கையும் இல்லாதவங்க. 50 வருஷம் கழிச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷனை ரெனோவேட் பண்ணி திரும்ப மம்தா பானர்ஜி திறக்கிறாங்க. பழைய மாதிரி இல்லாம அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மொத்த கரண்ட் சப்ளைவும் சோலார் சிஸ்டம் வழியா வர மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை ரெடி பண்ணி திறந்த அடுத்த நாளே அங்க ரெடி பண்ண எல்லா பொருட்களும் உடஞ்சு கிடந்துருந்துச்சு. இதை பார்த்த மக்கள் எல்லாரும் திரும்ப அந்த பேய் தான் வந்துருச்சுன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் திரும்பவும் அந்த ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால கவர்மெண்ட் இந்தியாவோட பெஸ்ட் பேரனாமல் எக்ஸ்பர்ட்ஸை அங்க அனுப்பி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு வாங்கன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க. அந்த பேரனாமல் டீமும் நைட்டு அந்த இடத்துக்கு போய் ஸ்டடி பண்றாங்க. அப்படி பண்ணும்போது கரெக்டா நைட்டு 2 மணிக்கு ஒரு பெண் அழுகிற சத்தம் கேக்குது. அது என்னன்னு அவங்க பார்க்கும்போது அந்த ஊர் மக்களே 4-5 பேரு அந்த இடத்துல இருந்து சத்தம் போடுறது தெரிய வருது. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த பேரனாமல் டீமே அடுத்த நாள் அந்த மக்கள் கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் திரும்ப இந்த ரயில்வே ஸ்டேஷனை ஆக்டிவேட் பண்ணி இன்னி வரை இந்த ரயில்வே ஸ்டேஷன் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் மாஸ்டரும் கிடையாது, இங்க யாரும் வேலை பார்க்கறதும் கிடையாது. இந்த ஸ்டேஷனுக்கு வர ட்ரெயின்களும் 5 நிமிஷத்துக்கு மேல இங்க நிக்கிறதும் கிடையாது. இன்னமுமே சில மக்கள் இங்க பேய் இருக்குதுன்னு நம்புறாங்க. சில மக்கள் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை இந்த ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் அனுப்புனா நீங்க போவீங்களா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹாரர் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.